Hi Bluebee, welcome back to my channel. So மறுபடியும் சொல்றேன். So இது வந்து ஒரு பைக் ரிவ்யூ. So Z900 தான் பைக் ரிவ்யூ பண்ண போறோம். So அதுல அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து பண்ண போறோம். So லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்திருப்பீங்க ZX10R ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம் ஓனர்ஷிப் ரிவ்யூ. So அது வந்து ஒரு வியூ போகலினாலும் ஒரு ப்ராப்பரான ஜென்யூன் ரிவ்யூவா வந்திருக்கும். So ஓனர்ஷிப் ரிவ்யூ அதே மாதிரி தான் இதுவும். BMW ன்னு கிரவுண்ட் கிளியரன்ஸ் முட்டுதா? ஓகே தெரியல. ஸோ ஓகே ப்ளூபி, ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது Z900. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. உங்கள் பேர்? மேடி ப்ரோ. மதன். மேடி. சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்களா ஒரு நிக் நேம் வச்சு அப்படியே வந்து வீடியோவில் பிரபலப்படுத்துறாரு. சூப்பர் ப்ரோ. எப்போ ப்ரோ எடுத்தீங்க இந்த Z900? ப்ரோ 3 months முன்னாடி. யூஸ்டு பைக். ஓ அப்படிங்களா? நீங்கள் தான் சிங்கிள் ஓனரா? சூப்பர். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே சரி. ஓ இது வந்து எப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையனை வந்து அவன் அப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி RC 390 எடுக்க போயிட்டு அது பவர் அதுன்னு சொல்லி 125 எடுக்க வச்சுட்டாங்க. ஆமாம் எல்லாம் லுக் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ப்ரோ. இதோட ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு ப்ரோ? 1125 ப்ளஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஓடி இருக்கு ப்ரோ? 3 monthsல 6K ஓட்டிட்டேன். 6K ஓட்டிட்டீங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன கடைக்கு போகிறக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா பைக்கு? அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ இது சர்வீஸ் காஸ்ட்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 11K கிட்ட ஆச்சு. ஓகே. செகண்ட் சர்வீஸு 17. ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ. இதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது ப்ரோ? நம்ம ஓட்டுறத பொறுத்து தான். ஆவரேஜாக ஒரு 12 to 14. ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் செகண்ட் திங் இந்த எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லிப் ஆன் தான் போட்டிருக்கீங்களா இல்லை வந்து? நான் கேட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே ஃபுல் சிஸ்டம் கணக்கில் தான் இருக்குது. ஓகே ப்ரோ. கீழே 2 கேட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. கீழே பாருங்க, இந்த கீழே இருக்கு இந்த கேட். ஸோ ஸ்ட்ரைட் பைப் தான், ஒரே பைப். ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ. TFT டிஸ்பிளேல வந்து ZX10Rல உங்களுக்கு அந்த சேம் தான் ப்ரோ. அந்த இது வராது இல்லை அந்த ஃபியூல் கேஜ் அதே மாதிரி இதுலேயும் வராது? இல்லை ப்ரோ, இதில் வரும். அதில் மட்டும் தான் காட்டும். அப்படியா? இதில் இதில் காமிக்குது பாரு ப்ரோ. இதை தான் நான் லாஸ்ட் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தேன். வணக்கம். லாஸ்ட் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஃபியூல் கேஜ் வந்து. ஆமாம் அவர் வந்து இதுலேயும் இருக்காதுன்னு சொன்னார் ப்ரோ. ஆமாம் நான் வந்து TTF பைக்கை வந்து ஓட்டினேன். அப்போ அதில் நான் இதை பார்த்துட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன் எவ்வளோ கிடைக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது ப்ரோ? ப்ரோ ஆக்சுவலி பழைய ஏசி கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த KRTC ஆஃப் அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. TCS ஆஃபில். அதான் ப்ரோ TCS எதுவும் மீன் வீல் ஸ்பின் வீலி ஆகும். ஓ அதுக்காக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓ வீலிங் எல்லாம் பண்ணுவீங்களா? பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. ஓகே ஓகே பேசிடாதீங்க, போட்டு விட்டுருவாரு. எக்ஸாஸ்ட் சவுண்டை வந்து பார்த்துடலாமா ப்ரோ நம்ம? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிமாரா எக்ஸாஸ்ட்டு. ஸோ டிகேட் வந்து பண்ணியிருக்காரு யோசிமாரா ஆல்பா எக்ஸாஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பைப்பு தான். இங்கேருந்து வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இந்த இடத்துல வரும். ஸோ அந்த கேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பென் பைப் போட்டு மறுபடியும் மேலே ஏற்றிருக்காரு. ஆக்சிஜன் சென்சார் அது அங்கேயே வந்துடுதா ப்ரோ? அங்கேயே. ஓகே ஓகே ப்ரோ. இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்களா இந்த கிளாம்பு? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி அதுலேயே வந்தது தானே? அப்போ பழைய மாடல் தான் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்களா? வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஒரு 12 lakh மணி வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து Z900 வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பைக் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு Z900 ஓனரா? அதுதான் இல்லை தெரியாமல் எடுத்துட்டாரா? அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் இனி பேசு சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஸ்ட்ரீட் ட்ரிபிள். எதனால் ப்ரோ? அது இன்லைன் 3 கிட்டத்தட்ட சேம் ஹார்ஸ். இன்லைன் 3 இது இன்லைன் 4. ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இன்லைன் அதில். பிக் ஷிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷிஃப்ட் இல்லை. ஓகே அதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகே ஓகே அதனால அதை சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் மற்றபடிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சர்வீஸாக இருக்கட்டும், ஸ்பேராக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் இன்ஜின், அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லோ காஸ்ட்டில் எல்லாமே இதாக கிடைக்கும்.
அவைலபிலிட்டி எப்பவுமே வந்து இருக்கு உங்களுக்கு கவாசகி பொறுத்த வரைக்கும்? கவாசகில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் டிலே மட்டும் கொஞ்சம் என்னது? டிலே மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏதாச்சும் ஸ்பார் பார்ட்ஸ் ஓ டிலே ஆகுது அப்படியா ப்ரோ? கொஞ்சம் அப்பப்போ டிலே ஆகும். ஓ ஓகே ஓகே சரி சரி ப்ரோ. ஆனால் ட்ரையம்க்கு பொறுத்த வரையும் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. ஓகே ஓகே ப்ரோ. கேட்க வந்து மறந்துட்டோம். மெயினான விஷயமே இந்த பைக் வந்து எவ்வளோ ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ வந்து இன்ஃபினிட்டர் டார்க் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர். ஸோ ஆக்சுவலி ஸ்டாக்கில் வந்து 123 ஓகே வந்து டீக்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணது போக எனக்கு ஒரு +3 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 126 ப்ளஸ் இருக்கும். மேபி ஏர் ஃபில்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் சீரிஸில் இருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே 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 ப்ரோ. ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் ஓட்டியிருக்கீங்களா? ஓடி எல்லாம் பண்ணிட்டு தான் நான் ஆக்சுவலி ஓ அதனால தான் அதை சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது பிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, ஓகே நிறைய வீலுக்கு ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதோட ஆன் ரோடு எவ்வளோ வருது ப்ரோ? அது 13 கிட்ட வருது. ஓகே இப்போ அது கம்பேர் பண்ணுறப்போ அது போகலாம். ஆனால் இது கொஞ்சம் 9.4 900 சிசி போகிறப்போ நான் இதே இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இதோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ ப்ரோ? 820 mm. 820 mm அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5.3 கீழே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பைக் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ என்னோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5.3 நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ கரெக்டாக வந்து லைட்டாக தான் கால் இட்டும். ஸோ இன்னும் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம், இன்னும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இதோட கொஞ்சம் ஹைட் கம்மி. எது ப்ரோ? பழைய சீரியல் பார்த்தீங்கன்னா பழைய சீன் கம்மி. ஓகே ஓகே ப்ரோ. ஜாஸ்தி பண்ணி. ஓ ஓகே ஓகே. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ? 70 லிட்டர் டேங்க். 70 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயர் செக்ஷன் ஸ்டாக்ல எவ்வளோ வருது ப்ரோ? ஸ்டாக் வந்து 180. ஓகே நான் ஆக்சுவலி டயர் மாத்திட்டேன். ஓகே 190 போட்டுருக்கேன். ஓ ரெண்டாவது செட் டயருங்களா அது? செட். ஃப்ரண்ட்ல ப்ரோ அப்புறம் ஃப்ரண்ட்ல 120 தான் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எல்இடி லைட் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளே கன்சோல் வந்துடும். ஸோ மற்றபடிக்கு இந்த பைக்கில் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் என்ன போட்டிருக்காருன்னா யோசிமேர் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காரு, டெயில் டெடி வந்து போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இங்கே லிவர் ப்ரொடக்டர் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து பண்ணல. ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா Z900 இதை வந்து நம்ம இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து லைட்டாக வந்து கேட்டுட்டு இதை வந்து ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட மேடி ப்ரோ கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறோம். Z900 with Yoshimura exhaust. I hope this video will useful for who's looking Z900. Sorry, who's looking for by Z900. ஆமா ப்ரோ. Oh my god. எக்ஸாஸ்ட் சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா? அப்பா என்ன ப்ரோ கால் எத்த மாட்டேங்குது. 5.3 நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க என் கால் இந்த பக்கம் இப்படி இருக்குது, இந்த கால் இப்படி. ஏறுங்க. போகலாமா ப்ரோ? மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மோடில் தான் வச்சு ஓட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்லைன் ஃபோரை ஓட்டுற ஃபீலே வந்து தனி. வா ஓ என்ன சவுண்டு, நம்ம டிஸ்கில் வர மாதிரியே இதுலேயும் கறக்க முறக்குன்னு சவுண்டு வருது. பிளாஸ்ட் ஆகுது எக்ஸாஸ்ட். கேக்குதா உங்களுக்கு? என் கேமரா வேற நல்லபடியா மைக் திடீர்னு சமயம் பார்த்து கழட்டி விட்டுருவது அந்த மைக்கு, காலை வாரி விட்டுரு. வாவ் என்னமோ டங்கு டங்குன்னு சவுண்ட் வருது. இந்த ஓனர்கிட்ட போய் சொல்லணும், மேடி ப்ரோ கிட்ட, என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு.
பயங்கர ஸ்மூத்தாக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இவரும் கிளச்சு வந்து லைட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி சிடுக்கு 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 சிடுக்குன்னு சவுண்டு வருது. இரநூத்தி மூணு. வாவ் 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 ஃபென்டாஸ்டிக். இருங்க நான் இறங்கி நீங்கள் ஓட்டுனது வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் சீரியஸாக பயங்கரமாக இருந்துச்சு இதோட பவரு. இந்த பைக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓட்டும் போது நம்மளோட பைக்கை சேல் பண்ணிட்டு ஒரு இன்லைன் 4 இன்லைன் 3 வந்து போயிடலான்னு இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜீனரோட பவர், அதோட அந்த இனிஷியல் டார்க் எப்படி இருக்குது, பிக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து போடலான்னு சொல்லி தான் நினச்சோம். ஸோ எல்லாருமே இந்த ஃபுல்லாக ஸ்பெக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க. இதோட அந்த நார்மலாக யூசேஜோட ரிவ்யூ மட்டும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.